வச்சு பந்தக்கால் நட்டாச்சு, நீ ஆப்படிச்சு திமுக வெளியில அனுப்பக்கூடிய வேலைய தான் தளபதி அடுத்து செய்ய போறன்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல 36% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு தான்ற சர்வே கிடைச்சிருக்குன்றது எதார்த்தமான ஒரு உண்மை. இதுல என்னன்னாக்கா, காலங்காலமாக திமுகவிலேயே இருந்து பயணப்பட்ட நபர்கள் எல்லோரும் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, 2வது ஒரு அரசியல் புரிதல். விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்த பிறகு, பெற்றோர், பிள்ளைகள் அரசியல் பற்றி பேசுவது என்பது அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இந்த வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, Twitterலயோ, Facebookலயோ, Instagramலயோ வந்து செய்திகளை பகிர்வது, செய்திகளை அறிந்து கொள்வதுன்றது வந்து ரொம்ப இயல்பா போனதுனால, யங்ஸ்டர்ஸ் மத்தியில இத்தனை ஆண்டு காலமாக திமுக என்ன செய்தது? அதிமுக என்ன செய்தது? தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எவ்வளவு ஏரிகள் இருந்தது? எவ்வளவு ஏரிகள் இன்றைக்கு காணாம ஆக்கியிருக்காங்க? எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருந்தாங்க? அந்த தலைவர்கள் எல்லாரும் இங்கு மட்டுப்படுத்தப்பட்டு வெறும் கலைஞர், கலைஞர்ன்னு எப்படி இவங்க வந்து புகழாரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு வந்து இளைஞர்களுடைய படிப்பு எண்ணிக்கை கூடியிருக்கு? எவ்வளவு வந்து இளைஞர்களுடைய குடிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கு? போதை கலாச்சாரத்தால எவ்வளவு இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள்? இந்த பாலியல்